கிரில் ஃபிஷ் எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க. நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு நிறைய மசாலா ஆட் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் க்ரில் பண்ணுறதுனால கொஞ்சமான மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோலா மீன். அதை டைரெக்டாக அப்படியே அவனில் வச்சோம்னா ஒரு மாதிரி சுட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு நிமிஷம் 2 சைடும் தவா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அவனில் வச்சா அது நல்லாயிருக்கும். நம்ம டெக்னிக் தான் நம்மளுக்கு கை தரத்தில். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் 2வது பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 7 நிமிஷம் வச்சேன். கிரில் ஃபிஷ் ரெடி. இப்போது இதே ஸ்கின் இன்னும் மொறுன்னு இருக்கணும்னா அதுக்கு நான் இன்னொன்று பண்ணுவேன். இங்கே வா, வெறும் ஹீட் மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் வச்சோம்னா நல்லா மொறுன்னு ஆகிடும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னுவாங்க, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். மீனோட சைஸை பொறுத்து தான் டைமிங்லாம். இதே மத்தி மீன்லாம் செய்கிறோன்னா இன்னும் கம்மியான நேரம் இருந்தாவே போதும்.